ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா ஒரு கிளப்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, ஏண்டி பணம் இருந்தா கொஞ்சம் அமுச்சு விடு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் காலேஜ்ல படிக்கிறதே ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட பணம் கேட்டா நான் எங்க போறது? நான் ஃபாரின்க்கு வந்ததுக்கு காரணமே என்னோட படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு ஜியோ. அவனும் அதே கிளப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா அத்தனை கோடி சொத்து இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க, வேற என்ன காரணம், பிளைண்ட் டேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். எனக்கு வீட்டுல பாக்குற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, அதுல இருந்து தப்பிக்க தான் நான் இங்க வந்து ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அப்ப எந்த மாதிரி பொண்ணுதான் உனக்கு பிடிக்கும்? வயசாயிட்டு இருக்குல்ல, நீயும் கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ கலந்து கொடுக்க, அவனும் அதை பார்க்காம குடிச்சிடுறான். இப்ப இத குடிச்சவன ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. டேய் என்னடா கலந்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அழகான பொண்ணுங்களா வந்து நின்னுட்டு இருக்க. டேய் இந்த பொண்ணுல எந்த பொண்ணு வேணுமோ நீயே எடுத்துக்க, வந்து இவனை சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்க. அவன் ஹீரோயின் மேல இடிச்சிடுறான். இப்ப அவன் இப்படி இடிச்சதுல நீங்க யாரு அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின தனியா ரூம்க்கு கூட்டு போயிடுறான். பார்த்தா 2 பேரும் ஒண்ணாவே ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து, ஐயோ! நேத்து நைட்டு இது தேவையா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இப்படி உன் வாழ்க்கைய இழந்துட்டியே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ இவளோட கைய டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு, அவளோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு என்ன யோசிக்கிறான்னா, இப்ப நான் என்ன பண்றது? இவன கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு இவ ஃபிளாஷ்பேக்குள்ள போயிடுறா. ஹீரோவ கல்யாணம் பண்ற மாரி. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ! கல்யாணம் பண்ணா படிக்க முடியாது அப்படின்னு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என் ஃப்ரெண்டு கூட நீ தான் நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்க, இவள பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம ஹீரோவோட ஃபேஸையும் பார்க்காம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவன் இப்படி ஓடுனோனே இவன பாத்தீங்கன்னா, நேரா போய் ஹீரோவ தான் எழுப்பிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா பெட்ல ஒரே பிளட்டா இருக்கு. என்னடா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்க. உன்னை நான் கொன்னு போட்டுருவேன். நேத்து நீ தானே இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு சொல்ல, ஆமா பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். உன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரா இன்னொரு தடவை இப்படி பண்ணுன்னு வச்சுக்க. உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஆள் வச்சு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி இன்னொரு டைம் இப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட அட்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இப்ப அவள பாத்தீங்கன்னா சோகமா உட்காந்துட்டு, இதோட 11வது தடவை அட்மிஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. கவலைப்படாத இன்னொரு தடவை ட்ரை பண்ண கண்டிப்பா செலக்ட் ஆவ அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு தைரியம் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான். இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏண்டி நேத்து வெளிய போனியே, ஏதாவது ஹேண்ட்ஸமான பையன மீட் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு பாத்தீங்கன்னா, நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணாதான் ஞாபகம் வருது. ஆனா ஹீரோவோட ஃபேஸ் மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்ப அத யோசிச்சு பார்த்துட்டு அவளோட கண்ணும் சிவந்துட்டு இருக்க. "என்னாச்சு? உன்னோட கண்ணும் சிவந்து போயிருக்கு. உண்மைய சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "எனக்கு படிக்கிறதுக்கே காசு இல்ல. இத பத்திலாம் யோசிக்க டைம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மத்த ரூம்மேட்ஸும் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உன்னோட புரொஃபசர் மாறிட்டாரு. புதுசா குணு ஒருத்தர் வந்திருக்காரு. பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காராம். இதுக்கப்புறம் நீ தப்பிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிரா. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள புரொஃபசர் தான் இவள பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். புது புரொஃபசர் வந்துட்டாரு. கண்டிப்பா பாஸ் போட்டுருவாரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, அவருக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவ்ளோ ஈஸியா அவரு யாரையும் பாஸ் பண்ண விட மாட்டாரு தெரியுமா? நீ மட்டும் போய் அவர லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, கண்டிப்பா அவரு உன்ன இதுல பாஸ் போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? ஆனா எப்படி அவர்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இவளுங்க 2 பேரும் ஹீரோயின ஏத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. இவங்க பேச்ச கேட்டுட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்ப நேரா அவளோட புரொஃபசர பாக்க தான் போறா. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோ தான். இவ ஹீரோ கிட்ட போயிட்டு அவளோட ப்ராஜெக்ட்ட குடுத்துட்டு, "புரொஃபசர் இந்த ப்ராஜெக்ட் ஓகேவான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின பாக்குறான். இப்ப அவனுக்கு ஹீரோயின பார்த்த உடனே தெரிஞ்சுக்குது. நைட்டு நம்ம கூட ஒண்ணா ஸ்டே பண்ண பொண்ணு தானே இது அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோ அவளோட கைய பிடிக்கிறான். இப்ப கைய பிடிச்சுட்டு, "நேத்து நைட் நீ எங்க இருந்த? நான் யாருன்னு தெரியலையா?" அப்படின்னு சொல்ல, "நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு இவ கேட்க, "இது அந்த பொண்ணு தானே? ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனோ?" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுல யோசிச்சுட்டு, "நேத்து நீ கிளப்புக்கு தானே வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ! கிளப்புக்கு போனேன்னு சொன்னா, கண்டிப்பா இவரு என்னோட ப்ராஜெக்ட்ல கை வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்ல சார் நான் கிளப்புக்குலாம் போகல" அப்படின்னு இவ சொல்லிடுறா.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் நான் உங்கள காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ டக்குனு டேபிள்ல இருந்து எந்திரிச்சு வரான். இவன் எந்திரிச்சு வர, இவ பின்னாடி போயிட்டு இருக்கும்போது, அவளோட கால் ஸ்லிப் ஆயி கீழ விழற மாரி போக, ஹீரோ அவள பிடிக்கலான்னு போறான். அப்படி பிடிக்க போகும்போது 2 பேரும் கீழ விழுந்துட, ஹீரோ இவள கிஸ் பண்ணிர்றான். இது எல்லாத்தையும் இவளுங்க வீடியோ எடுத்துட்டு இருக்க, இவங்க 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா, அவளுங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தான் பின்னாடி வரா. "என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவங்கள பாத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். "எதுக்காக வீடியோ எடுத்தீங்க? இதுக்கு என்ன காரணம்?" அப்படின்னு சொல்ல, "சார் இவளோட உண்மையான முகத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் வீடியோ எடுத்தோம்" அப்படின்னு இந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "சார் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண சொல்லி அனுப்புனதே இவளுங்க 2 பேரும் தான். இவளுங்க 2 பேரும் இவள பிரெயின் வாஷ் பண்ணி தான் அப்படி பண்ண சொன்னாங்க. இவன் மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு அவ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. "அப்ப நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்னது பொய்யா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. புரொஃபசர் மேல இப்படிலாம் காதல்ல விழக்கூடாது. உன்ன நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "சார் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. என்னோட கிராஜுவேஷனே தடப்பட்டு போயிரும். ட்ரான்ஸ்ஃபர்லாம் எனக்கு வேணாம் சார்" அப்படின்னு இவ கெஞ்சி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "இவ ஒண்ணும் நல்ல பொண்ணுலாம் கிடையாது. சார் உங்க அழகுல மயங்கி தான் இவ உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்கா" அப்படின்னு எல்லா பழைய தூக்கி ஹீரோயின் மேல போட்டுட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டுங்க. நான் எதுவுமே பண்ணல. நீங்க சொல்லி தான் எல்லாமே பண்ணேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஆமா சார் இவங்க 2 பேரும் மோசமானவளுங்க. நீங்க வேணா காலேஜ்ல விசாரிச்சு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆயிரம் தான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு. நான் இனிமே உனக்கு புரொஃபஸரா இருக்க மாட்டேன். உன்னோட பழைய புரொஃபஸரே பாத்துக்க" அப்படின்னு சொல்ல, "சார் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. பழைய புரொஃபசர் கண்டிப்பா என்ன பாஸ் போட மாட்டாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுங்கள பாத்தீங்கன்னா, "சார் இவ ரொம்ப மோசமான பொண்ணு. சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களா? லாஸ் வேகாஸ்க்கு போயிட்டு இவ பார்ல இருந்துட்டு வந்திருக்கா. அதுவும் அந்த பார விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம் இவ கழுத்துலலாம் ஏதோ மார்க் இருக்கு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அதே லாஸ் வேகாஸ்ல தான் ஹீரோவும் இருந்தான். லாஸ் வேகாஸ் அப்படின்றது அந்த பாரோட பேரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட சட்டைய வெலக்கி பாக்குறான். வெலக்கி பாத்தா அவளோட கழுத்துல அந்த மார்க் இருக்கு. அந்த மார்க்க உருவாக்குனதே ஹீரோ தான். இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்க 2 பேரையும் சீக்ரெட்டா வீடியோ எடுத்தீங்கல்ல, அதுவே பெரிய தப்பு தான். உங்க 2 பேரையும் புடிச்சு நான் ஜெயில்லயே போட முடியும் என்னால. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு ஓடி போங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க எல்லாரையும் தொரத்தி விட்டுர்றான். இப்ப ஹீரோயினும் போகலான்னு பாக்க, "நீ மட்டும் இங்க நில்லு" அப்படின்னு சொல்ல, இவ மட்டும் அந்த இடத்துல நிக்கிறா. "உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்ன்னு இவர்கிட்ட எப்படி சொல்றது? அப்படி சொன்னா இவரு என்ன பத்தி என்ன யோசிப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. "என்னாச்சு? ஏதாவது தெரியாம ஆக்சிடென்ட்டா நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட ஃபேஸ்ல கைய வச்சுட்டு முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு, "நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. உன்னோட ப்ராஜெக்ட்ட பத்தி நான் மறுபடியும் கன்சல்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னாச்சு இந்த கூக்கு? ஒரு மாரி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இவன் கூட ஒண்ணா இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி இந்த இடத்த விட்டு கிளம்பி போ" அப்படின்னு சொல்ல, இவ அதே இடத்துல ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. இவ நிக்கிறத பார்த்த உடனே, "மறுபடியும் நீ என்ன காதலிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல இல்ல சார்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பழைய புரொஃபசர பார்க்க சொன்னீங்க. இப்ப நீங்களே எனக்கு புரொஃபசரா இருக்கேன்னு சொல்றீங்க. அதான் ஏன்?" அப்படின்னு கேட்க, "ஏன் நான் உனக்கு இருக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க் யூ" அப்படின்னு சொல்லி இவ வணக்கம் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "டேய் அந்த பொண்ணு உன்னோட டிபார்ட்மெண்ட் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆல்ரெடி அந்த பொண்ண நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னடா என்ன விட நீ ஃபாஸ்ட்டா இருக்க. இன்வெஸ்டிகேஷன் நான் முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ண மீட் பண்ணிட்டியா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆக்சுவலா உன் கூட இருந்ததா ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்னு அவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இப்போதைக்கு நான் அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லப் போறதில்ல. அப்புறமா பாத்துக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "நீயே பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு பொண்ண காதலிக்கிற. அதுவும் இப்படி ஒரு சோதனையா உனக்கு?" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இவன் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவன் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க. "சரி, சரி கோவப்படாத. என்ன விட உன் ஃபேமிலில உள்ளவங்க தான் உன்ன ரொம்ப கவலைப்படுறாங்க. எப்பதான் அந்த பொண்ண கூட்டிட்டு வரப்போற?" அப்படின்னா, "அம்மா கேட்டாங்கடா. நான் கேட்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஃபோன வச்சு தொலைடா" அப்படின்னு ஹீரோ ஃபோன வச்சிடுறான். இவன் வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "என்னடா ஆச்சு? அவனோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வரதுக்கு ஒத்துக்கிட்டானா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல ஆன்ட்டி அவன் இப்போதைக்கு கூட்டிட்டு வரமாட்டான்" அப்படின்னு இவன் சொல்றான். இவன் சொன்னத கேட்ட உடனே ஆன்ட்டி கடுப்பாயிட்டு, அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? நான் பொண்ணு பாக்குறத பிடிக்காம தானே புரொஃபஸரா போனான். அங்க ஒரு பொண்ண புடிச்சிருச்சு. அவளையாவது கூட்டிட்டு வரணுமா இல்லையா? அவன விட்டா இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பான். நான் என்னோட மருமகள பாத்தே ஆகணும். அந்த பைத்தியக்காரன்கிட்ட இனிமே பேச்சுக்கு வேலையே இல்ல அப்படின்னு ஆன்ட்டி கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு ஆன்ட்டிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல.
இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ அவளோட லீவ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு, மறுபடியும் அவளோட ஹாஸ்டலுக்கு வரா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ ரூமுக்கு வந்த? உன்ன யாரடி இங்க வர சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் இதே ரூம் தானே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு தான் கூசா ப்ரொஃபசரா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே. இனிமே நீ ஜூனியர் தான். சீனியர்லாம் ஆக முடியாது. உன்னோட படிப்பு அவ்வளவுதான். இனிமே சீனியர் ரூமா பார்த்து போய் ஸ்டே பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல சார் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவர் உனக்கு டீச்சரா இருக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டி அப்படிதான் சொன்னாரு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு அவரோட மனசு மாறிடுச்சு" அப்படின்னு சொல்ல, இவளுங்க 2 பேரும் ஹீரோயின பத்தி தப்பா பேசுறாங்க. "நீ அவர்கிட்ட அவர லவ் பண்றேன்னு சொன்ன. அதுக்கப்புறமா அவரு உனக்கு டீச்சரா இருக்கேன்னு சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா நீ அவர செடியூஸ் தான் பண்ணியிருக்கணும். இல்லன்னா எந்த ஒரு டீச்சராவது லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு டீச்சரா இருக்கேன்னு சொல்லுவாங்களா?" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. "போதும் வாய மூடுங்க. தேவையில்லாம ரூமர்ஸ கிளப்பாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நாங்களா ரூமர்ஸ கிளப்புறோம்? நாங்க உண்மைய தானே சொல்றோம்" அப்படின்னு அவளுங்க ஹீரோயின் அடிச்சா இவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "எதுக்காகடி அவள அடிச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்க அவள அடிச்சேன்? நான் அவள லைட்டா தள்ளுனேன். அதுக்கு போய் அவ வயிறு வலிக்கிற மாரி சீன போட்டுட்டு இருக்கா. அவ நடிக்கிறா. இவளெல்லாம் நம்பாதீங்க. சும்மா ஏதாவது இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "சரி வா நான் உன்ன இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்" அப்படின்னு இவ போகும்போது அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "ஏய் உனக்கு ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குடி" அப்படின்னு சொல்ல, "என்ன பாத்துட்டு இருக்க? அவள் நார்மல் பீரியட்ஸ் தான் ஆகுறா" அப்படின்னு அவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இது நார்மல் பீரியட்ஸ் மாரி தெரியலையே. இவளோட டேட் வேறயாச்சே." இப்ப அவளுங்க 2 பேரும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ பிரெக்னன்ட்டா இருக்காளோ அப்படின்னு அவள பத்தி மறுபடியும் தப்பா பேச ஆரம்பிக்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவ பயங்கர கன்ஃப்யூஷனோட ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு இருக்கா. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு, "இந்த மாசம் பீரியட்ஸ் வரலன்றது உண்மைதான். என்னாச்சு எனக்கு?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவளோட ஃபோன் எடுத்து போன மந்த் பீரியட்ஸ் டேட் பாக்குறா. டேட்ட பாத்தா தள்ளி போயிருக்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோ கூட ஒண்ணா இருந்ததெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு, பிரெக்னன்ட்டா இருந்து மிஸ்கேரேஜ் ஏதோ ஆயிருச்சோ அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இவ ரொம்ப பயத்துல முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் வந்து, "என்னாச்சு? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட என்ன கேக்குறான்னா, "ஏண்டி எனக்கு மிஸ்கேரேஜ் எதுவும் ஆயிருக்குமோ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மிஸ்கேரேஜா? மிஸ்கேரேஜ் நடக்க எப்படி வாய்ப்பு இருக்கு?" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்துராளுங்க. "நீங்க பேசிக்கிறத நாங்க கேட்டுட்டோமே. மிஸ்கேரேஜ் ஆகுதா? அப்படின்னா இது உன்னோட பீரியட்ஸ் கிடையாதா? வாடி, இன்னைக்கு உன்னோட உண்மையான முகத்த இங்க உள்ள எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தையோட அப்பா யாரு? உனக்கே தெரியாதா? வா, வா, வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து புடிச்சிட்டு வந்துடுறாளுங்க. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோயின் என்ன கேக்குறானா, "இதுக்காக என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்கள என்ன பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பண்ணியா? நீ இந்த காலேஜ்ல படிக்க தகுதியே இல்லாதவ. பிரெக்னன்ட்டா இருக்க தானே, உன்ன ஒரு வழியாக்காம விட மாட்டோம்" அப்படின்னு ஹீரோயின போட்டு ஒரு வழியாக்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. "டேய் என்னோட மருமகள பாத்துட்டு பாக்க ரொம்ப கியூட்டா இருக்காடா. ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காளே" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் அவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. சின்ன பொண்ணுலாம் இல்ல" அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க. "என் மருமக மட்டும் பிரெக்னன்ட்டா இருந்தான்னு வச்சுக்க, என் பையனுக்கு கட்டி வச்சு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரப்பா உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு யாருன்னு தெரியாது. என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவ சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, "உன்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயே ஆகணும் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய புடிச்சு இழுக்க, அவ வரமாட்டேங்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி மல்லு கட்டிட்டு இருக்க, ஹீரோயின் கீழ விழுந்துடுறா. இப்ப அவ கீழ விழ அவளோட ஃப்ரெண்ட் ஓடி போய் ஹீரோயின தூக்கிட்டு இருக்க. இப்ப இவளுங்கள பாத்தீங்கன்னா, "என்ன வீக்கா இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்க? ஏதோ உடம்பு சரியில்லாத மாரியே நடிக்கிறா" அப்படின்னு இவள பத்தி பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் ஓடி வரான். இப்ப அந்த பையன் ஓடி வந்து ஹீரோயின தூக்கி விட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "டேய் ஜின்னு அவள நம்பாதடா. அவ ரொம்ப மோசமான பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உன் வாய மூடு. உங்க கூட தானே படிக்கிறா. எதுக்காக அவள இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவளுக்கு அபார்ஷன் ஆயிருச்சு. அவ பக்கத்திலேயே போகாத" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. 2 பேரும் வாய மூடுங்க. அவ நார்மல் பீரியட்ஸ் தான் இருக்கா. அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் சண்டை போட்டுட்டு இருக்க. இவளுங்க விட மாட்டேங்கிறாளுங்க. "இவ நார்மல் பீரியட்ஸ் டேட் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? 3ஆம் தேதி தான் இவளோட பீரியட்ஸ் டேட். ஆனா பீரியட்ஸ் டேட் முடிஞ்சிட்டு இப்பதான் வந்திருக்கான். அப்ப கண்டிப்பா இது மிஸ்கேரேஜ் தான்" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இப்ப இந்த ஜின்ன பாத்தீங்கன்னா, "நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவன் பின்னாடியே போகலான்னு பாக்க, இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "போதும் பாய் பின்னாடி சுத்துறத நிப்பாட்டு. நீ எத்தன வருஷமா தான் அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நீ அவ பின்னாடி சுத்துறதுனால எந்த பலனும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இது எல்லாத்தையும் ஹீரோவோட அம்மா ஒட்டு கேட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவளோட ரூமுக்கு வந்தா, அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா தான் உட்கார்ந்திருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே இவங்கள பாத்தீங்கன்னா,
நீங்க தானே பாயோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. உங்களோட பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. அந்த விஷயம் அது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னது பிரெக்னன்ட்டா அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. அவ செக் பண்ணி பார்த்தா, அவ உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்கா. இப்ப அவ செக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. "ஏன்டி நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ரிப்போர்ட்ட மறைச்சு வைக்கிறா. இத பார்த்தோனே அவங்க அம்மா அந்த ரிப்போர்ட்ட புடுங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. "இது யாரோட குழந்தை? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அவ சைலன்ட்டா நின்னுட்டு இருக்கா. எந்த பதிலும் சொல்லாம. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "அது என்னோட குழந்தை" அப்படின்னு சொல்ல, "ப்ரொஃபசர் நீங்களா?" அப்படின்னு இவ ஹீரோவ பார்க்குறா. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "நீ தான் அந்த குழந்தையோட அப்பாவா? உங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு இவங்க ஹீரோவ அடிச்சிடுறாங்க. இவங்க இப்படி அடிச்ச உடனே, "சாரி ப்ரொஃபசர் உங்களுக்கு வலிக்குதா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஏன்டி படிக்கிறதுக்காக உன்ன காலேஜுக்கு அனுப்பிச்சா, இவன் கூட நீ சுத்திட்டு இருக்கியா? உன்ன நான் கல்யாணம் பண்ணி குடுத்து வரதட்சணையா காசு வாங்கலான்னு பார்த்தா, நீ இவன் கூட சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. "அம்மா உங்களுக்கு தேவைப்படுற காசு தான் நான் பார்ட் டைமா வேலை பார்த்து குடுக்குறேன்ல. அப்புறம் எதுக்காக மறுபடியும் கேட்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்னைய நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறியா? வர வர உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போயிருச்சுடி. உன்ன அடிக்காம விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. இந்நேரம் இந்த யானை கல்யாணம் பண்ணியிருந்தானா, இந்நேரம் 5,000,000 கிடைச்சிருக்கும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. "சொந்த பொண்ணையே காசுக்காக விக்க பார்க்குறீங்களா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "எனக்கு என் பொண்ணுக்கு நடுவுல 1000 விஷயம் இருக்கும். வேணும்னா நான் அவள காலேஜ் விட்டு கூட நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி குடுப்பேன். உனக்கு என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ரொம்ப பேசாதீங்க. என்னால அவள விட்டு குடுக்க முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஏன் விட்டு குடுக்க முடியாது? அப்படின்னா அந்த பணத்த நீ குடு" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே உங்க பொண்ண காசா தான் பார்க்குறீங்களா? எதுக்காக காசு காசுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "ஆமா, காசுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்பட்டு அவள வளர்த்துருக்கேன். இத்தன வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு என்ன பலன்?" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணுமோ அந்த பணத்த நான் தரேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இவங்க உங்களோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா, "அவ வயித்துல உங்க பையனோட குழந்தை விழுது. சோ காம்பன்சேஷனா நீங்க பணம் குடுத்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "அம்மா ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. மத்தவங்க கிட்ட காசு கேட்காதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்னடி நடிச்சிட்டு இருக்க? நீயும் காசு தர மாட்ட. அவங்களா தர்றேன்னு சொன்னா விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ண இப்படிதான் தள்ளி விடுவியா? அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன பிச்சு புடுவேன்" அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. "என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? அவ என் பொண்ணு. என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒழுங்கா காம்பன்சேஷனா பணத்த குடு" அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. "ரொம்ப பேசிட்டு இருக்காத. ரொம்ப பேசினன்னா உனக்கு காம்பன்சேஷனா ரூ. 1 கூட கிடைக்காது" அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அவள உன் பையனுக்கு கட்டி குடுக்கணும்னா 1,000,000 பணம் வேணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "இதுல 2,000,000 பணம் இருக்கு. இந்த பணத்த எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்ல, அவங்க அந்த செக்க எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா அந்த செக்க எடுத்து வச்சுட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இனிமே அவளுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "அவ எப்படி போனா எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பாக்க, பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். "நான் எங்க இருக்கேன்? எங்க என்னோட அம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. நீ நல்லா இருக்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வயித்துல குழந்தை இருக்கே, அந்த குழந்தை கூட நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க் யூ சார். கண்டிப்பா நீங்க பண்ண உதவிய நான் ஃபியூச்சர்ல திரும்ப பண்ணுவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட முடிய தள்ளி விட்டுட்டு, "இனிமே உன்ன யாரும் புல்லி பண்ண மாட்டாங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "உன் வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. சோ உன்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க சார். என்னால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இனிமே எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த குழந்தைய நான் சீக்கிரமே அபார்ஷன் பண்ண பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவன் இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இந்த குழந்தையோட அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியும்?" அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தைய எதுக்காக நீ அபார்ஷன் பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்கிட்ட காசு இல்ல. அது மட்டும் இல்லாம நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்னால இந்த குழந்தைய பெத்துக்கிட்டாலும் வளர்க்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே இதுதான் காரணமா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இந்த குழந்தையோட அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி என்னால பெத்துக்க முடியும்? அதுதான் மெயினான காரணம்" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆமா சார், என்கிட்ட காசு இல்ல. அதனால தான் நான் அந்த குழந்தைய பெத்துக்கல" அப்படின்னு இவ அழ ஆரம்பிச்சிடுறா. "எனக்கு 23 வயசு தான் ஆகுது. இன்னும் காலேஜும் முடிக்கல. கிராஜுவேஷனும் வாங்கல. அதுக்குள்ள அந்த குழந்தைய பெத்துக்கிட்டு, நானும் கஷ்டப்பட்டுட்டு, அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்த விரும்பல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தைய எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரி சார், இந்த குழந்தை என்னோட பெர்சனல் விஷயம். அத வச்சுக்கிறதும், வச்சுக்காததும் என்னோட விருப்பம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா,
உனக்கு அந்த குழந்தை வேணாம்னா, அது தாராளமா நீ அபார்ஷன் பண்ணிரு. இனிமே இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போகும்போது என்ன சொல்றான்னா, "நீ ரொம்ப யங்கா இருக்க. அபார்ஷன் பண்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அபார்ஷன உன் பாடி தாங்கணும். எதுக்கும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு" அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இவன் ஹீரோயின பாத்துட்டு வெளிய வரான். வெளிய வந்தா அந்த இடத்துல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அவ எப்புட்றா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா இருக்காம்மா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "குழந்தை நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தையும் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி இவன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க, கடவுள் புண்ணியத்துல நம்ம குடும்ப வாரிசுக்கு எதுவும் ஆகல. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு, "ஏன்டா இப்படி சோகமா இருக்க? அதான் குழந்தைக்கு எதுவும் ஆகலல்ல" அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க, "அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. இது என்னோட வாழ்க்கை மட்டும் கிடையாது. அவளோட வாழ்க்கை இதுல சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? உன்கிட்ட என்ன பணம் இல்லையா? காசு இல்லையா? ஃபர்ஸ்ட் நீ யாருன்ற விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா நான் யாருன்ற விஷயம் முக்கியம் கிடையாது. அவளுக்குன்னு நெறைய கனவு இருக்கு. அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால நான் அவ லைஃப்ப டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? உன் குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம குடும்பத்தோட வாரிசு. குழந்தைய என்ன பண்ண போறீங்க? அபார்ஷனா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அம்மா அவ குழந்தை பெத்துக்க வேணாம்னு நெனைக்கிறா. அவ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அத ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அவளுக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு. நான் அவளோட வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலியே வர்ற மாரி இருக்கு. ஏன்டா குழந்தை வேணான்னு முடிவெடுக்க உங்க கையில என்னடா இருக்கு? ஆல்ரெடி இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. உயிருள்ள குழந்தைய ஏன்டா அபார்ஷன் பண்றீங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க, அது அவளோட முடிவுமா. அவ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா அதுக்கு நான் மரியாதை குடுத்தாகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னோட பேர குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா, உன்ன வீட்டு பக்கமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சோகமா அதே இடத்துல ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைகிட்ட என்ன சொல்றானா, "எனக்கு உன்ன பெத்துக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியலையே. உன்ன பெத்துட்டு நான் என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடு. நான் பண்றது பெரிய பாவம் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவன பாத்தீங்கன்னா பயங்கர சோகத்துல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்றத பார்த்த உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். "என்ன மச்சான் இவ்வளோலாம் குடிக்க மாட்டியே? என்ன அதிசயமா இவ்ளோ குடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, ஹீரோ எதுவுமே பேச மாட்டேங்கிறான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே அவ ட்ரிங்க்ஸ புடுங்கி வச்சுட்டு, "என்னடா ஆச்சு உனக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட டைரக்ட்டா சொல்லு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வேலை ஏதோ அத மட்டும் பார்றா. தேவையில்லாம என் மைண்ட குழப்பாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "நீ சோகமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த குட்டி பொண்ணாடா" அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் எதுவும் பேசாம அமைதியா இருக்கிறான். "அன்னைக்கு நைட்டு நடந்ததே ஒரு ஆக்சிடென்ட் தான். அன்னைக்கு நைட்டு நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட சொல்லியிருந்தேன்டா. ஆனா அவளுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஞாபகம் இல்லடா போய் ஞாபகப்படுத்துறா அப்படின்னு அவனோட ஃப்ரெண்ட் சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னது அபார்ஷனா அப்படின்னு. என்னடா சொல்ற? அந்த குழந்தை உன் குடும்பத்தோட வாரிசு. அது மட்டும் இல்லாம 9வது ஜெனரேஷனா உங்க குடும்பத்துல ஒரு வாரிசு வரப்போகுது. அத போய் அவ அபார்ஷன் பண்ண போறாளா? நீ தான் ஏதாவது பண்ணணும். நீ பேசாட்டுக்கும் அவகிட்ட பேசி பாரேன். குழந்தையோட அப்பா நீ தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு நான் தான்றதே தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. போய் அத ஃபர்ஸ்ட் சொல்றா. ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் அந்த குழந்தையோட அப்பா நீதான் சொல்லு. அந்த குழந்தையையும் உன்னையும் பாத்துக்கிறேன்னு சொல்லு. கமிட்மெண்ட் குடு. அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்றா. அப்பதான் பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை வரும். நீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ குழந்தைய பெத்துக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, டேய் அவ யாருமே இல்லன்னு தான் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்றான்னு நினைக்கிறேன். நீ யாருன்றத சொல்லி பாரு. நீ குழந்தைய பாத்துக்கிறேன், உன்னையும் பாத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம்ன்னு பேசி பாரு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இவன் சொல்றத பத்தி யோசிச்சு பாக்குறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சீனியர் தான் வரான். எல்லாரும் உன்ன புல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க புல்லி பண்றதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. டேய் உன் ஆளு காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் போல. நெறைய பசங்க வந்து பேசிட்டு இருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இப்ப அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "டேய் எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா பேசு. அப்பதான் உனக்கு கிடைக்கும். இல்லன்னா எவனா இருந்தாலும் தட்டிட்டு போயிருவான்" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப நாளாவே உன்ன பிடிக்கும். ரொம்ப நாளா நான் உன்ன காதலிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "சாரிங்க இப்போதைக்கு என்னால யாரையும் காதலிக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து பாரேன். நான் உன்ன நல்லா பாத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து நான் உனக்கு மெயில் அனுப்பிச்சேன். நீ அத பார்க்கலையா? உன்னோட தீசிஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, சாரி புரொஃபசர் நான் இன்னும் அத பார்க்கல. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நான் உன்கிட்ட சீரியஸா கேட்கிறேன். ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால இப்ப லவ்லலாம் விழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோ கூட போயிடுறா. இப்ப இவ ஹீரோவோட கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ சீட் பெல்ட்ட போடலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்கான்.
இவன் இப்படி கிட்ட வந்த உடனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க, 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ரொஃபசர் நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆகல. இத வச்சு என்னோட தீசிஸ்ல எதுவும் கை வச்சுறாதீங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "எதுக்காக அவன ரிஜெக்ட் பண்ண? பிரெக்னன்ட்டா இருக்கியே, அந்த காரணத்தினாலயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "காதலிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கல்யாணம் ஆகாமயே நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். இன்னொருத்தர காதலிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னோட தீசிஸ் எப்ப தர்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "ரிவிஷன் நடக்கும்போது தரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ரூமுக்கு தான் வரா. ரூமுக்கு வந்த உடனே, அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "சீனியர் கூட என்னடி பேசிட்டு இருந்த? அவரு உன்கிட்ட என்ன பேசினாரு? அவன் என்னோட ஆளுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்க. "அவரா தான் வந்து என்கிட்ட பேசினாரு. நான் ஒண்ணும் அவர்கிட்ட பேசல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. அவ வந்து, "அதான் சொல்றால, அப்புறம் எதுக்காகடி அவள புல்லி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கூட சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தியுமே வந்துடுறா. இப்ப அவளுங்க 2 பேரும் வந்து, "என்ன நீ புரொஃபசர் கூட பேசிட்டு இருந்தத பார்த்தேன். கும் உனக்கும் இங்க என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டுங்க. ஏதாவது ஒரு பையன் கூட சேர்த்து வச்சு பேசிட்டு தான் இருப்பீங்களா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ பிரெக்னன்ட்டா தானே இருக்க. பிரெக்னன்ட்டா இருக்கும்போது எதுக்காக சீனியர் கிட்ட, புரொஃபசர் கிட்டலாம் பேசுற? ஒழுங்கா பசங்கள இருந்து தள்ளி இரு" அப்படின்னு சொல்ல, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு உங்களுக்கு யாருடி சொன்னது? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? உங்க வேலை எது அத மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட டேபிள்ல உட்கார, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, "ஏய் ஒரு விஷயம் கேள்விப்பட்டியாடி? நம்ம பக்கத்து காலேஜ்ல கூட ஒரு பொண்ணு பிரெக்னன்ட்டா இருந்தாளாம். ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியாதாம். அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த குழந்தைய போட்டு புல்லி பண்ணிட்டாங்க. அவள ஒரு வழி ஆக்கிட்டாங்க தெரியுமா? குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியாம குழந்தை பெத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி, இவளுங்களா ஒரு கதைய சொல்லிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அபார்ஷன் டேப்லெட்ட கையில எடுத்துட்டு தனியா ரூமுக்குள்ள வந்துடுறா. இப்ப அந்த டேப்லெட்ட போடுறது தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா இந்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டாலும் எல்லாரும் என்ன ஒரு மாரி பேசுவாங்க அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஹீரோயின் அந்த டேப்லெட்ட போடலான்னு வர, அந்த இடத்துக்கு இவளுங்க 2 பேரும் வந்துடுறாளுங்க. அந்த டேப்லெட்ட புடுங்கி, "ஏய் இது அபார்ஷன் டேப்லெட் தானே? உண்மையாவே நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "ஒழுங்கா அந்த டேப்லெட்ட குடுங்க" அப்படின்னு இவ கேட்க, அவளுங்க 2 பேரும் தரமாட்டேங்கிறாளுங்க. "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு இப்ப தான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இத போய் எல்லார்கிட்டயும் சொல்றோம்" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் அந்த டேப்லெட்ட எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்ட் தான் வரா. "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அவ என்னோட டேப்லெட்ட எடுத்துட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்ல, "என்ன டேப்லெட்?" அப்படின்னு இவ கேட்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கேன். அது அபார்ஷன் பண்றதுக்காக தான் அந்த டேப்லெட்" அப்படின்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. "என்னடி ஆச்சு? யார் இந்த குழந்தையோட அப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு யாருன்னு தெரியலடி. எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இந்த விஷயத்த பத்தி கவலைப்படாத. கண்டிப்பா இதுலருந்து நீ வெளிய வந்துரலாம். எல்லாமே மாறிரும்" அப்படின்னு சொல்லி அவள சமாதானப்படுத்திட்டு, இப்ப அவளோட ஃபோன பார்க்குறா. ஃபோன பார்த்தா அதுல ஹீரோயின பத்தின நியூஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. உன்ன பத்தி நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் இந்த 2 பொண்ணுங்கள பாக்குறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா இவளுங்க 2 பேரும் ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கா, அபார்ஷன் பண்ண போறா அப்படின்றத நோட்டீஸ் அடிச்சு காலேஜ் பூரா குடுத்துட்டு இருக்காளுங்க. இத பார்த்தவொன்னே அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? அவளோட ரெப்புடேஷன் அப்படி கெடுக்குறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த சீனியருமே வந்துடுறான். அவன பார்த்தவுடனே, "இந்தா இந்த மெடிசின தான் அவ போட பார்த்தா. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா தெரியுமா? அத அபார்ஷன் பண்றதுக்காக தான் இந்த மெடிசின் தெரியுமா? இந்தா" அப்படின்னு சொல்லி அவனுக்கும் அந்த நோட்டீஸ குடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு, "இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவ ரொம்பவே தல குனிஞ்சு எல்லார் முன்னாடியும் நின்னுட்டு இருக்கா. இப்ப சீனியர் பாத்தீங்கன்னா, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னா, எதனால இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்ட? உண்மையாவே நீ பிரெக்னன்ட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அங்க நிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு நம்ம புரொஃபசர் குவ கூட செடியூஸ் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள பிரெக்னன்ட்டா இருக்காளா? யாரு இந்த குழந்தையோட அப்பான்னு தெரியலையே" அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த குழந்தையோட அப்பா யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ எதுவும் பதில் சொல்லாம இருக்கா. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவ கிளப்புக்கு போய்லாம் வேல பாத்துட்டு இருக்கா. "அவள நம்பாதீங்க. அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியாது" அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட உள்ள நோட்டீஸ் எல்லாத்தையும் வாங்குறா. "குடுங்க இதெல்லாம் நம்பாதீங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வாங்கிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. "ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் இவ அழுதுகிட்டே அந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ அழுதுகிட்டே அமைதியா நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்த உடனே, "இது எல்லாத்தையும் யாரு பண்ணது?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "அவங்க தான் சார் இது எல்லாத்தையும் பண்ணாங்க" அப்படின்னு அவளுங்க 2 பேரையும் மாட்டி விட, "உண்மையாவே இத நீங்க தான் பண்ணீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நாங்க தான் பண்ணோம். ஏன்னா அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம அபார்ஷன் பண்ண போறா. இவ்ளால எங்க காலேஜ் ரெப்புடேஷனே போது" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் மாறி மாறி ஹீரோயின் மேல பழி போட்டுட்டு இருக்க.
எதுக்காக என்னைய டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்கள என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. நீ படிக்கிறதுக்காக தானே வந்திருக்க. உன்னால எங்க பேரு கெட்டு போகுது அப்படின்னு இவ சொல்ல, அவள பாத்தீங்கன்னா, உனக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்படின்னா நீ இந்த காலேஜ்ல இருக்கக்கூடாது. கல்யாணமும் ஆகல. அதுக்குள்ள பிரெக்னன்ட் ஆயிட்ட அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ சீனியர் தானே. அவள புடிச்சிருக்குன்னு சொன்னா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ பிரெக்னன்ட் ஆயிட்டா. இவளுக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்றது?" அப்படின்னு அந்த சீனியர் சொல்ல, "பாத்தியா இதுதான் அவன் உன் மேல வச்சிருக்க காதல். ரிலேஷன்ஷிப்னா அவ்வளவுதான்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவர் என்ன பத்தி பேசுறதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம். ஏஜ் கம்மியானதா இருக்கலாம். ஆனா, அவள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நீங்க வெறும் புரொஃபசர் மட்டும் தான். நீங்க எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களோட வேலை ஏதோ அத மட்டும் பாருங்க. ஏன்னா அவ பண்ணது தப்பு. எங்களோட காலேஜோட மரியாதை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, அவ கல்யாணம் ஆன பொண்ணு. கல்யாணம் ஆன பொண்ணு பிரெக்னன்ட்டா இருந்தா தப்பு கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கல்யாணமா அப்படின்னு அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு 20 வயசு தாண்டிருச்சு. அது மட்டும் இல்லாம அவ கல்யாணம் ஆன பொண்ணு. கல்யாணம் ஆன பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லையே! சட்டப்படி எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "புரொஃபசர் நீங்க என்ன காப்பாத்தணும்னு நெனைக்கிறீங்கன்றது புரியுது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த நீ தான் மறந்துட்ட. உன்னோட குழந்தையோட அப்பாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் ஆனுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவ எப்படி சொல்லிட்டு இருக்கா, அவளோட ஃப்ரெண்டுங்கள பாத்தீங்கன்னா, "அவளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்ற விஷயம் இங்க எல்லாருக்குமே தெரியும். அவள காப்பாத்த நெனைக்காதீங்க. அவளோட உண்மையான முகத்த இந்த காலேஜ்ல உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு நான் காட்டியே தீருவேன்" அப்படின்னு இவளுங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் அவளோட மென்டார், புரொஃபசர் மட்டும் கிடையாது. சோ அவளோட பெர்சனல் டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இந்தாங்க மேரேஜ் சர்டிபிகேட்" அப்படின்னு ஹீரோ மேரேஜ் சர்டிபிகேட்ட காட்ட, அந்த சர்டிபிகேட்ட பாத்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "பாத்தீங்களா அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சோ இனிமே அவள ஏதாவது கேவலமா பேசுனீங்கன்னா, அவங்க எல்லாரையும் பிச்சு போடுவேன். இதனால தானே அவ பின்னாடி சுத்தாதன்னு சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா சீனியர்" அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவளுங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள முட்டாளாக்குறாங்க. கண்டிப்பா இவளுக்கு கல்யாணம் ஆகல. புரொஃபசர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னா, கண்டிப்பா இவரும் அவளோட வலையில மயங்கி விழுந்துட்டார் போல அப்படின்னு பேசிட்டு இருக்க. "வாய மூடுங்க. என்ன பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். இன்னொரு தடவ அவள பத்தி ஏதாவது பேசுனீங்கன்னா, உங்கள நான் காலேஜ விட்டே டிஸ்மிஸ் பண்ணிருவேன். உங்களோட வீட்டுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா, நீங்க இந்த மாரி கேவலமா நடந்துக்கிட்டீங்களா" அப்படின்னு சொல்ல, இப்ப அதுல ஒரு பொண்ணு பயந்து போயிடுறா. "ஐயோ! எனக்கு பயமா இருக்கு. ஏய் அமைதியா இரு" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்காகவும் பயப்படாத. எங்க அப்பா இந்த காலேஜோட ஷேர் ஹோல்டர்ல ஒரு ஆளு. எங்க அப்பா நெனச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுங்க 2 பேரும் அப்புறமா இந்த விஷயத்த பாத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "எங்க 2 பேரும் போறீங்க? பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்புலாம் கேட்க முடியாது. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. நாங்க தெரியாம பேசிட்டோம். அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் சாரி சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்ல, "என்ன நீ இன்சல்ட் பண்ணுவ, இவ்ளோ அசிங்கப்படுத்துவ, ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டியா" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவள பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவரு கால் பண்ணி கன்னா பின்னான்னு திட்டுறாரு. "நீ காலேஜுக்கு படிக்க போறியா? இல்ல வேற எதுக்காவது போறியா? எதுக்காக மத்த பசங்க கூட வம்பிழுத்துட்டு இருக்க? நீ எனக்கு பொண்ணே கிடையாது. உன்ன நான் டிஸ்மிஸ் பண்றேன் காலேஜ விட்டு. பக்கத்து காலேஜ் போய் படி. அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு வரும்" அப்படின்னு சொல்லி அவளோட பொண்ண திட்டிட்டு இருக்கா. "அப்பா எதுக்காக என்ன திட்டுறீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்?" அப்படின்னு அவ அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா புடிச்சு இவள திட்டி விட்டுர்றாரு. இப்ப அவங்க இப்படி திட்டின உடனே, அவள பாத்தீங்கன்னா, "எப்புட்ரி எங்க அப்பா கிட்ட நீ பேசுன? எங்க அப்பாவோட நம்பர் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எப்படி தெரிஞ்சா உனக்கு என்ன? ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு கிளம்பு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா சாரி சொல்றா. இவ இப்படி சாரி சொன்ன உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "சாரி இப்படிதான் சொல்லுவாங்களா? உனக்கு எப்படி மன்னிப்பு கேட்கிறதுன்னே தெரியல" அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ சொன்ன சாரி உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிர்றா. "என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாரி எல்லாரும் சாரி சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த சீனியர் பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிரு. நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மன்னிச்சுடா. இன்னொரு தடவ என்ன காதலிக்கிறேனோ, என்ன புடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. காதலிக்கிறதுக்குலாம் காதல் மட்டும் அர்த்தம் கிடையாது. அதையும் தாண்டி பாசம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். உண்மையான முகம் என்னன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அந்த பொண்ண பாத்து என்ன சொல்றேன்னா, "என்ன இன்சல்ட் பண்றதுலயே குறியா வச்சுட்டு இருந்தேன்னா, எப்படி உன்னால படிக்க முடியும்? படிப்புலயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவகிட்ட முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னா அந்த பொண்ணு சொல்ல, "உங்க அப்பா கிட்ட சொல்லவா? உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா, அப்புறம் நீ தாராளமா முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேப்ப" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, கீழ உள்ள பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு, "இந்த பேப்பர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு, நீ நல்ல பொண்ணு தான்றத எழுதிறேன். நான் பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, "உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அந்த விஷயம் எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சுரு. நான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டு பேசிட்டேன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட்டா இருக்கன்னு நெனச்சு தான் அப்படி பேசினேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. உங்க வேலை ஏதோ அத மட்டும் பாருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சுரு. ஏதோ தெரியாம பேசிட்டேன்.
கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்கா. சோ நீ குறுக்க வந்து கெடுக்காம இருந்தா அதுவே போதும்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "புரொஃபசர் நீங்க என்ன இந்த விஷயத்துல தலையிடுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவ என்னோட ஸ்டூடண்ட். எல்லா விஷயத்துலயும் தலையிடுற உரிமை எனக்கு இருக்கு. உன் வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ தொரத்தி விட்டுர்றான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "புரொஃபசர் கோவப்படும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு" அப்படின்னு சொல்லி இவ பல்ல காட்டிட்டு இருக்க. "அமைதியா இரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சீனியர் என்ன சொல்றன்னா, "பாய் ரொம்ப நல்ல பொண்ணு. அவ வாங்குன கிரேட் எல்லாமே அவளோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பரிசு. சோ நீங்க அவள நல்லபடியா பாத்துக்கங்க புரொஃபசர்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ ஒண்ணும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். அவள எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் வேலை ஏதோ அத மட்டும் பாருடா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏன் புரொஃபசர் என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நான் நல்ல விதமா தானே பேசுறேன்" அப்படின்னு சொல்ல, "உன் முகரைய தான் இப்ப பார்த்தேனே. சும்மா நல்ல மாரியே நடிக்காம இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா தலைய கீழ தொங்க போட்டுடுறான். இப்ப ஹீரோ அங்க உள்ள எல்லார்கிட்டயும் என்ன சொல்றான்னா, "இனிமே யாராவது காலேஜ்ல ரூமர பரப்புனீங்கன்னா, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் சஸ்பெண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போக, அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இப்ப இந்த சீனியர பாத்தீங்கன்னா, "என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் எப்படி இவங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சா இருப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, "கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு ஹஸ்பண்டா இருக்கும்? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலையே" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறா ரூம்குள்ள. "இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "புரொஃபசர் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னே தெரியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த குழந்தைய பெத்துக்கல. மத்தபடி இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியலையா? ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த குழந்தையோட அப்பாவா நான் இருக்கேன். இனிமே நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணா பெரிய மனசு இருக்கலாம் இந்த குழந்தைய ஏத்துக்கிற அளவுக்கு. ஆனா என்னால முடியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஏய் அந்த குழந்தையோட உண்மையான அப்பாவே நான் தான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ நம்ப மாட்டேங்கிறா. "இல்ல என்னால அத நம்ப முடியல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "அன்னைக்கு நைட்டு உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணது நான் தான். லாஸ் வேகாஸ் வந்திருந்தேன்ல. அன்னைக்கு நீயும் நானும் தான் இருந்தோம். சொல்லப்போனா 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஆக்சுவலா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த விஷயமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் உன் கூட ஒண்ணா இருக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது நீ என்ன தெரியுமா சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. 2 பேரும் போய் போதையிலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம். அந்த சர்டிபிகேட் தான் இது" அப்படின்னு ஹீரோ காமிச்சிட்டு இருக்க. "இல்ல என்னால நம்ப முடியல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "நம்ப முடியலையா? பழைய மெமரி எல்லாம் ஞாபகப்படுத்து. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்துட்டு என்ன சொல்றேன்னா, "அன்னைக்கு நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தியா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம், நான் உன்ன ரூமுக்கு தான் கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லி இவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. "போதும் போதும் நிப்பாட்டுங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரியும்னா, எதுக்காக என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தான் முன்னாடியே உன்கிட்ட கேட்டேன். ஆனா நீ இல்லன்னு என்கிட்ட பொய் சொல்லிட்ட. எனக்கு உன்ன கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா நானுமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். என்னால உன்ன சரியா ஞாபகம் வச்சுக்க முடியல. அதுக்கப்புறமா தான் நான் உன்ன கண்டுபிடிச்சேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி இவ போய் அந்த மேரேஜ் சர்டிபிகேட்ட செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா உண்மையாவே மேரேஜ் ஆயிருக்கு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதான் குழந்தைக்கு அப்பா கிடைச்சிருச்சு. யாருன்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமே ஏன் சோகமா இருக்க அப்படின்னு சொல்ல, சோகமாலாம் இல்ல. நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்னோட வாசனைய வச்சு தான் நான் உன்ன கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம உன்னோட கையில கூட ஏதோ சிகப்பு கலர்ல ஒரு மார்க் இருந்துச்சு. இப்ப இந்த மார்க்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ! அதுவா? எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணா சுத்தமா ஒத்துக்காது. அதனால தான் அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? உன்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும்ன்னு ஆயிடுச்சு. உன்ன கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னால உன்ன விட்டு பிரிஞ்சே இருக்க முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, ஆக்சுவலா நீ என்னோட பொண்டாட்டி ஆகி 1 1/2 மாசம் ஆகுது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா நீ என்னோட பொண்டாட்டி ஆகி 1 1/2 மாசம் ஆகுது. என்னால என் பொண்டாட்டிய யாருக்காகவும் விட்டுக் குடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்க, "உங்க அம்மா, அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஹாஸ்பிட்டல்லயே வந்து அம்மா உன்ன பாத்துட்டாங்க. நீ தான் அவங்கள பாக்கல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னோட ஃபேமிலி நீங்க நெனைக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஃபேமிலி பத்திலாம் நான் கவலைப்படல. எனக்கு நீ தான் வேணும். நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, இனிமேலும் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணலான்னு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க தான் என் கூட இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டிப்பிடிச்சுட்டு, "கவலைப்படாத. சீக்கிரமே எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேரும் இந்த குழந்தைய ஒண்ணா சேர்த்து வளர்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "ஆமா. நான் உனக்கு முன்னாடியே அக்செப்ட் பண்ணிட்டேன். நீ தான் அக்செப்ட் பண்ணல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குழந்தையோட அப்பாவே ஓகே சொன்னதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் எனக்கு என்ன கவல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, போய் என்னோட ஃபேமிலிய மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. என்னது ஃபேமிலியா அப்படின்னு.
ஆனா நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே அவங்க ஃபேமிலிய மீட் பண்றதுக்கு. அவங்க என்ன எப்படி நினைப்பாங்க? என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி அம்மாக்கு உன்ன தெரியும்னு சொல்லியிருக்கேன்ல. அவங்க 2 டைம் உன்ன பார்த்துருக்காங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின அவங்க அம்மாவ பார்க்க தான் கூட்டிட்டு போறான். ஆல்ரெடி அவங்க உன்ன 2 டைம் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி நீ கவலைப்படாத. சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உனக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? கண்டிப்பா நான் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவேன். உனக்கு நல்ல ஹஸ்பண்டா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டா என்னோட கடமைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பொண்டாட்டியா நல்லபடியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்னோட ஹஸ்பண்ட்ன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம 2 பேரையும் பத்தி ஏதாவது காசிப் பேசுவாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் உன்ன ஸ்டூடெண்ட்டா தான் பாப்பேன். நம்மளோட பெர்சனல் ரிலேஷன்ஷிப் உன்னோட படிப்ப பாதிக்காது அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறமா என்ன புரொஃபசர்ன்னு தான் கூப்பிட போறியா? என் பேர் சொல்லி கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்ல, இவளும் ஹீரோவோட பேர சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப நர்வஸா இருக்கா. என்னாச்சு? பயப்படாத. எங்க அம்மா ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "என்னம்மா என் பையன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியா? அபார்ஷன் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இல்ல ஆன்ட்டி, அது நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி மிரட்டுற மாரியே பேசுறாங்க. இவங்க இப்படி பேசுறத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "அம்மா போதும் நிப்பாட்டுங்க. அவ ரொம்ப பயப்படுறா பாருங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "வாம்மா வந்து உட்காரு. என்ன பார்த்துலாம் நீ பயப்படாத. நான் சரியான காமெடி பீஸு. நீ ரொம்ப நர்வஸா இருந்த. அதான் கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணலான்னு இப்படி பேசினேன்" அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் நார்மல் ஆயிடுறா. "நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. நான் உனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பேன். இவன் உன்ன புல்லி பண்ணான்னா என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "அவரு என்ன புல்லி பண்ணல. நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "நீ அபார்ஷன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். ஆனா அபார்ஷன்லாம் பண்ணாதடா. ஏன்னா இது என் குடும்பத்தோட வாரிசு. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண இவன் தான் காரணம்னா சொல்லு. அவன வேணா நான் வீட்ட விட்டு வெளிய தட்டிர்றேன். ஆனா குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க. நான் அந்த குழந்தைய பெத்துக்க போறேன்" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "ஐயோ! எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் இருக்காரு" அப்படின்னு சொல்லி இவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, "இவன் சரியான சிறுபுஞ்சுமா. எந்த பொண்ணுகிட்டயும் பேசவே மாட்டான். எப்படி இவன நீ கரெக்ட் பண்ண? அதுவும் உன்ன மாரி அழகான பொண்ணா பாத்து புடிச்சுட்டு வந்திருக்கா. எப்படி மீட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்க, "அம்மா போதும் நிப்பாட்டுங்க. அவகிட்ட இந்த கேள்விலாம் கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ வாய மூட்றா. நான் அவகிட்ட கேட்டுட்டு இருந்தா உனக்கு என்ன? இங்க பாரும்மா, இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நான் டாக்டர் கூட பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா? ஏன்னா இவன் பொண்ணுங்க பக்கமே போமாட்டேன்ட்டான். என் பையனுக்கு இன்டீரியரா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கூட பார்க்க ஆரம்பிச்சுட்டேன்" அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி முடிக்கிற வரைக்கும் நீ காலேஜ்ல போக வேணாம். வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் வீட்லயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆன்டி காலேஜ் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வேண்டாம்மா. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு நெறைய பிரச்சனை வரும். பிரெக்னன்ட்டா இருக்கிறதெல்லாம் அவ்ளோ சின்ன விஷயம் இல்ல. வா, வா, உன்னோட மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கிறது என் பொறுப்பு" அப்படின்னு சொல்லி ஆன்டி ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வராங்க. இப்ப பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக நெறைய பொருள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. சாஃப்ட்டான பில்லோ, பாட்டு கேட்கறதுக்காக மியூசிக் பிளேயர் அப்படின்னு அது இதுன்னு வாங்கி வச்சுட்டு இருக்க. "இதெல்லாம் உனக்கு புடிச்சிருக்காமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப புடிச்சிருக்கு ஆன்டி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "அவன் எனக்கு பையனா, நீ எனக்கு பொண்ணு மாரிதாம்மா. எனக்கு ஒரே ஒரு பையன் தான். ஆனா இனிமே எனக்கு 2 பேர் இருக்கீங்களா? இனிமே என்ன கவல? 2 பேரும் தாராளமா இந்த இடத்துல சந்தோஷமா வாழலாம்" அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க, "என்ன ஆன்டி ரொம்ப பாசமா இருக்காங்க. உண்மையாவே உங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? ஏன் ஒரு மாரி முழிச்சுட்டு இருக்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்லயா தூங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நீ என்னோட பொண்டாட்டி தானே! அப்ப நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்டே பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவோட வீட்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கா. இவள பாத்தீங்கன்னா, "ஐயோ! நம்ம கு கூட ஒண்ணாவா ஸ்டே பண்ண போறோம்? ரொம்ப நர்வஸா இருக்கே" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகலான்னு பாக்க, ஹீரோ மேலே இடிச்சிடுறா. பாத்தா ஹீரோ டவலோட வந்து நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவ பாத்த உடனே, "நான் போய் பக்கத்து ரூம்ல தூங்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "எங்க போற? அங்க கம்ஃபர்டபுளா இருக்காது. இங்கே படு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது அவளோட ஷோல்டர்ல கைய வைக்க, இவ டக்குன்னு எந்திரிச்சுறா. "இல்லங்க, இந்த ரூம் எனக்கு செட் ஆகாது. நான் பக்கத்து ரூமுக்கே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, ஹீரோ அவள புடிச்சு இழுத்துக்கிறான். "என்னாச்சு? நான் ஏதாவது பண்ணிருவேன்னு பயப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொமான்ஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். அந்த விஷயத்த மறந்துறாதீங்க" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு குளிக்கிறதுக்காக போக, "எங்க போறீங்க?" அப்படின்னு இவ கேட்கிறா. "குளிக்கிறதுக்காக போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ஒரே நர்வஸா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் எந்திரிச்சு வந்து பாத்தா, அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப ஹீரோயின பாத்த உடனே, "நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "இ இவரு யாரு? உங்களோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு இவ கேட்கிறா. "ஆமாம்மா, நான் தான் அவனோட ஃப்ரெண்ட்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "டேய் எந்திரிச்சு நின்னு அவள பயமுறுத்தாதடா. கீழ உட்கார்ந்து பேசு" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. "அட நான் சும்மா தாம்மா அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறான். "ஹாய் அண்ணி, உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவ எவ்ளோ டார்ச்சர் பண்ணிட்டா தெரியுமா என்ன போட்டு? அதுவும் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு சொன்ன உடனே உட்கார்ந்து ஓன்னு அழவே ஆரம்பிச்சுட்டா" அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்க. "டேய் என் பையன ஏன் முன்னாடியே புல்லி பண்ற?" அப்படின்னு ஆன்டி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, நானும் இவனுக்காக ஏத்துன பொண்ண தான் பாக்குறது. அந்த பொண்ணு பார்த்தா வேணாம், இந்த பொண்ணு பார்த்தா வேணாம். கடைசியா ஒரு வழியா உங்கள புடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "ஐயோ! ஒரு விஷயத்த மறந்து போயிட்டேன் பாரு. உனக்கு செக்கப் இருக்குல்லம்மா" அப்படின்னு சொல்ல, "ஆமா ஆன்ட்டி, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "எங்க போற? ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். நான் நேத்தே என்னோட மெடிக்கல் டீம்க்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். எல்லா மிஷினும் எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது எல்லா மிஷினும் எங்கம்மா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. "உனக்காக தாம்மா ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னங்க உங்களோட ஃபேமிலி ரொம்ப ரிச்சான ஃபேமிலி" அப்படின்னு சொல்லி ஹீரோவ பார்த்து கேட்க, "நாங்க ஒரு சாதாரண பிசினஸ் ஃபேமிலி" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்ன உடனே அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "என்னது சாதாரண பிசினஸ் ஃபேமிலியா? இந்த ஊர்லயே உள்ள ரிச்சஸ்டான ஆளு இவன் தான். அந்த விஷயம் கூட உனக்கு தெரியாதாம்மா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இவ இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "ஏன் அண்ணி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோவோட அம்மாவ பாத்தீங்கன்னா, "இங்க பாரும்மா, ஷாக் ஆகுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீ பயப்படாத. நெறைய பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. பணமும் நம்ம கிட்ட இருக்கு. நாங்க எப்பவும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பணம் இருக்கிறதுனால நாங்க கெட்டவங்களா கிடையாது" அப்படின்னு ஆன்டி சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினோட முகமே சோகமாயிருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உங்களோட குடும்பமும் நானும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. நம்ம 2 பேரோட வாழ்க்கை முறையுமே வேற மாரி இருக்கும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாரும் மனுஷங்க தான்" அப்படின்னு ஆன்டி சொல்லி இவள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "என்னடா பாத்துட்டு இருக்க? அவள சமாதானப்படுத்து. சீக்கிரமே அவள எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிக்க. இவ தான் உன்னோட பொண்டாட்டி அப்படின்ற விஷயம் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பாத்தீங்கன்னா, திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ரூம்ல இருக்க டாக்டர் வந்து ஹீரோயின செக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் செக் பண்ண உடனே ஹீரோ என்ன கேட்கிறான்னா, "இப்ப உனக்கு பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பரவால்ல, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டாக்டர், என்னோட குழந்தை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கவலைப்படாதீங்க, குழந்தை நல்லபடியா இருக்கு. ரெட்டை குழந்தைங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இன்னையில இருந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க" அப்படின்னு சொல்ல, "என்னது ரெட்டை குழந்தையா?" அப்படின்னா அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. "டாக்டர், உண்மையதான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க, உண்மையதான் சொல்றேன். ரெட்டை குழந்தைங்க இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாக்கு தலைகால் புரியல. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஐயோ! எனக்கு சந்தோஷத்துல கை, கால் ஓடலையே!" அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, "ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, "உனக்கு ரொம்ப தேங்க்யூம்மா. உண்மையாவே இது ரொம்ப கிரேட்டான நியூஸ் தெரியுமா? ரெட்டை குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மென்ட்ல பேசிட்டு இருக்க. "அம்மா, அவள பயமுறுத்துற மாரி பேசாதீங்க. உங்க எக்ஸைட்மென்ட்ல அவ பயந்துற போறா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ போடா, இவன் ஒருத்தன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா, உனக்கு 2 குழந்தைங்க. நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. "அம்மா, போதும், அமைதியா விட்டுருங்க அவள" அப்படின்னு சொல்ல, அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 குழந்தைங்க. என்னால நம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "உங்க அம்மா நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு சொன்னாங்களே" அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் நீ கண்டுக்காத. டாக்டர் என்ன சொன்னாரு? நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்ல. நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ரூம விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறம், அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "எங்க பாரும்மா, நீ குடும்பத்தோட மருமகள் ஆயிட்ட. இதுக்கப்புறம் இந்த மாரி டிரெஸ் பண்ணாத. இனிமே நான் சொல்ற மாரி டிரெஸ் பண்ணிக்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக மாத்திக்கய்யா" அப்படின்னு சொல்ல, இவ அமைதியாவே இருக்கா. "என்னடா பாத்துட்டு இருக்க? அவகிட்ட எடுத்து சொல்றா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உனக்கு இந்த உலகத்திலே பெஸ்ட்டான வாழ்க்கைய தரணும்னு நினைக்கிறேன்.
சோ நீயும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணு செல்லம் அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் முடிச்சுட்டு மால்ல நடந்து வந்துட்டு இருக்க, இவ நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்கார்ந்துர்றா. இத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்கு வேர்வையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு, "என்னாச்சு நடக்க முடியலையா? நான் வேணா உன்ன தூக்கிட்டு வரவா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். நானே நடந்து வந்துருவேன்." "என்னது ஷாப்பிங் பண்ணா தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ எவ்வளவு ஷாப்பிங் பண்ணாலும் உன்ன முதுகுல தூக்கி வச்சுட்டு நான் நடக்க ரெடியா இருக்கேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி இதே இடத்துல உட்கார்ந்துரு. நீங்க உட்கார்ந்துருக்கன்றத நான் அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ மட்டும் தனியா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த சைடு அதே மாலுக்கு தான் அவளோட ஃப்ரெண்டுங்க 2 பேரும் வராளுங்க. இப்ப அதுல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "இருக்கிறதுல இந்த மால் தான் ரொம்ப காஸ்ட்லியான மால் தெரியுமா? எங்க அப்பா கூட இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்க, 2 பேரும் ஹீரோயின பாக்குறாளுங்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளீனிங் வேல பாத்துட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி இவள பார்த்தோன அவளுங்க 2 பேரும் மறுபடியும் அவள புல்லி பண்ண ஆரம்பிக்க, இவ அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ போட்டிருக்க ட்ரெஸ் பாரேன் காஸ்ட்லியான ட்ரெஸ் மாரி இருக்கு. கண்டிப்பா ஏதாவது வயசான பணக்காரன வளைச்சு போட்டிருப்பா. அதனாலதான் இந்த மாரி பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, "போதும் வாய மூடுங்க. எதுக்காக என்ன டார்கெட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சீனியர் வந்துடுறான். இப்ப அவன் வந்த உடனே இவளுங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, இவ ஏதோ வயசானவன கல்யாணம் பண்ணியிருக்கா போல. அதனாலதான் இப்படி பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. பாக்குறதுக்கே ரொம்ப பணக்காரி மாரி இருக்கா பாரு. இத்தனைக்கும் இவளோட பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது. சரியான பிச்சைக்காரி அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. "போதும் வாய மூடுங்க. இனிமே என்ன பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான்." அப்படின்னு ஹீரோயின் சண்டைக்கு போயிட்டு இருக்க. "பாத்தீங்களா சீனியர் இவளோட ட்ரெஸ்ஸ ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டிருக்கா. ஏதோ வயசான பணக்காரன கல்யாணம் பண்ணியிருக்கா போல. அதனாலதான் இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இவளோட பேக்ரவுண்ட் பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் ஹீரோயின பத்தி தப்பா பேசுறான். "ஓ இதுக்காக தான் என்ன ரிஜெக்ட் பண்ணியா? உனக்கு பணம் தான் முக்கியமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "போதும் வாய மூடு. என்ன பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யார்றா? உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சீனியரும் இவளுங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "புரொஃபசர் கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவளுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு." அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, "நான் என்னோட பொண்டாட்டிக்கு திங்ஸ் வாங்கி குடுக்கலான்னு வந்தேன். சோ தேவையில்லாம என் பொண்டாட்டி கிட்ட வம்பு பண்ணாதீங்க." அப்படின்னு ஹீரோ சொல்ல, "இந்த உங்க பொண்டாட்டியா? இவ தான் உங்களோட பொண்டாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இவ உங்களோட பொண்டாட்டின்னா, அவ வயித்துல வளர்ற குழந்தை உங்களோடது கண்டிப்பா இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு கோவம் வந்து சண்டை போடுற மாரி போக, "இல்ல சண்டை போடாத. நீ ரிலாக்ஸா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நீங்க தான் அவளோட புருஷனா, அந்த விஷயத்த எதுக்காக எங்ககிட்ட மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காக உன்கிட்ட சொல்லணும்? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? உன்கிட்ட வந்து இவ தான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "போதும் எங்கள முட்டாளாக்கணும்னு நெனைக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இது என்னோட பிரச்சனைங்க. என் பிரச்சனைய நானே சால்வ் பண்றேன்." அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சீனியர் பாத்தீங்கன்னா, "நீங்க 2 பேரும் உண்மையாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? நீங்க டீச்சர், அவ ஸ்டூடண்ட். எப்படி உங்களால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்ல, "அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்றத யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து அவள புல்லி பண்ணிட்டீங்க. முக்கியமா நீடா, உன்ன நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடு. நான் மறுபடியும் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க பேச்ச கேட்டுட்டு தான் நான் உன்ன அப்படி நெனச்சுக்கிட்டேன்." அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இவ கண்டிப்பா உங்கள செட்யூஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். இவளுக்கு நெறைய பாய் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு. இவள நம்பாதீங்க. இவ நெறைய பேர கல்யாணம் பண்ணியிருப்பா. வேணா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் செம காண்டாகுறா. இத பார்த்த உடனே, "இங்க பாரு நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத." அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட பாடி கார்ட கூப்பிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு பாடி கார்ட்லாம் வந்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ சாதாரண புரொஃபசர். உன்கிட்ட எப்படி பாடி கார்ட்லாம் இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப அவ மறுபடியும் ஹீரோயின் கிட்ட தான் வரா. "என்னடி பாத்துட்டு இருக்க? இந்த மாலோட ஷேர் ஹோல்டரே என்னோட அப்பா தான். ஒழுங்கா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அப்பதான் நான் உன்ன இந்த இடத்த விட்டே போக விடுவேன்." அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்காக உன்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? வேணா நீ என்னோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு." அப்படின்னு சொல்ல, அவளுக்கு கோவம் வந்து ஹீரோயின அறையிற மாரி வர, ஹீரோயின் அவள அடிச்சிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாரி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "இவங்க 3 பேரையும் புடிச்சு முட்டிக்கால் போட வச்சு மன்னிப்பு கேள வைங்க." அப்படின்னு சொல்ல, அவங்களும் அப்படி பண்றாங்க. இவன் இப்படி பண்ண உடனே அவள பாத்தீங்கன்னா, "யாரு நீ? உனக்கு எதுக்கு பாடி கார்ட்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டுமே வந்துடுறான். அவன் யாருன்னு தெரியுமா? அவன் தான் கூசியோ. அவன் இங்க வந்ததே அவனோட பொண்டாட்டிக்காக தான். அவன் ஒண்ணும் புரொஃபசர்லாம் இல்ல. இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோ யாருன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் அந்த காலேஜ்ல சேர்ந்ததுக்கு காரணமே என்னோட பொண்டாட்டி தான். என் பொண்டாட்டிக்காக தான் இந்த காலேஜுக்கு வந்தேன். இவங்க எல்லாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு." அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க
எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோயினுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "இனிமே நீ காலேஜ் போக வேணாம். வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "எதனால நான் காலேஜ் போகக்கூடாது? கண்டிப்பா நான் போய் ஆகணுமே! அப்பதான் கிராஜுவேஷன் வாங்க முடியும். தீசிஸ் கூட நான் இன்னும் முடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னோட உடம்பு கொஞ்சம் சரியில்ல. சோ இப்போதைக்கு நீ காலேஜ் போறது உனக்கு நல்லதில்ல" அப்படின்னு சொல்ல, இவ அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "நான் கிராஜுவேஷன் வாங்கணும்னு எவ்ளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஆனா இப்படி சொல்றீங்க. இதுக்காக தான் நான் குழந்தை வேணாம்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி இவ புலம்பிட்டு இருக்க. "போதும் போதும் அழாத. நீ காலேஜ் போறதுன்னா தாராளமா படிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னால என்னையும் பாத்துக்க முடியும். என்னோட குழந்தையும் பாத்துக்க முடியும். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இவன் ஓகே சொன்ன உடனே இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டிப்பிடிச்சுட்டு, "சாரிங்க. மூட் அப்பப்ப எனக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கா. அதனால தான் இப்படி பேசுறேன்" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. பிரெக்னன்சி டைம்ல இதெல்லாம் நார்மல்" அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயினுக்கு 9 மாசம் நடந்துட்டு இருக்கு. இவ காலேஜ்க்கு தான் வந்திருக்கா. ஏன்னா அன்னைக்கு அவளுக்கு கிராஜுவேஷன் டே. இவள அவளோட ஃப்ரெண்ட் தான் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோவுமே இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க, அவளோட ப்ராஜெக்ட் எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. இவ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவளோட அம்மா தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்னோட பொண்ணு தானே! ஆனா என்ன பாத்துக்காம நீ மட்டும் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின கேர் பண்ணிட்டு இருக்க. "நீயும் வந்துட்டியா? நீ தானே என் பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க. என் பொண்ணு உன் குடும்பத்துக்கு வாரிசு பெத்து குடுக்க போறா. அதுக்கு பதிலா 2,000,000 பணத்த குடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பணம் தானே தாராளமா குடுத்துட்டா போச்சு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ தூக்கி ஜெயில்ல போட சொல்லிர்றான் ஹீரோ. இப்ப ஹீரோவோட ஆளுங்க வந்து அவங்க அம்மாவ புடிச்சுட்டு போக, இவளு பாத்தீங்கன்னா அவளோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 3 பேரும் ஒண்ணா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கடைசியா ஒரு வழியா சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னு இவ சந்தோஷமா வந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "இந்த கிராஜுவேஷன் சர்டிபிகேட் உனக்கு முக்கியம். ஆனா எனக்கு நம்மளோட கல்யாண சர்டிபிகேட் முக்கியம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "சரிப்பா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் போன உடனே ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, "என்னாச்சு? உங்களுக்கு பொறாம வந்துருச்சா? உங்கள விட நான் ஒரு டிகிரி அதிகமா வாங்கிட்டேன் பொறாமையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. கல்யாணம் பண்ணணும்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் பொறாம வரப்போகுது?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே. சும்மா நடிக்காதீங்க" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு செல்லம், எல்லார் முன்னாடியும் உன்ன கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. சோ சீக்கிரமே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப் போறோம். பேபி பொறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாசத்தோட கட்டிப்புடிச்சிட்டு இருக்க. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.